Hi soldiers. எஸ் ஒரு ஆசை இந்த vlog இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கிறப்ப நம்ம வந்து A2D மாதிரி வந்துட்டு ஹாய் சோல்ஜர்ஸ் ஆரம்பிக்கணும் ஆசை. ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோ மட்டும் தான் ஓகேவா தப்பாக இருந்துச்சுக்காங்க. ஏன்னா நான் அவனுடைய ஒரு ஃபேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த மாதிரி பேசணுன்றது தான். மற்றபடி எதுவுமே நம்ம இது காப்பி அடிக்க போகிறதில்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம நாடு எந்த நிலைமையில் இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்குள்ள. அந்த ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். நியூஸ் பேப்பர் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற அந்த இதெல்லாம் நமக்கு இல்லை, பட் அட்லீஸ்ட் இது ஃபார்வர்ட் ஆச்சு. அந்த மெசேஜாக வந்துட்டு எனக்கு ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் நான் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல், பட் இது வந்து பாண்டிச்சேரி மட்டும் நடக்கல, அதனால் ஒரு ஸ்கூல் மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஸோ அதாவது நான் வந்து பிளர் பண்ணிட்டேன். ஸ்கூல் ஃபீஸு கட்டலன்னுட்டு வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த நியூஸ் பேப்பரில் வெயிலில் உட்காரச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஸ்கூலும் பண்ண மாட்டாங்க. வெயிலில் உட்கார வைக்கணும் நம்ம தரத்துல மேபி பசங்க கூட மூவ் ஆகிருக்கலாம். பட் எனக்கு தெரியல, நம்ம அந்த லைனுக்கு நம்ம போக விரும்பல. பட் ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்ட்டு வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க. அன்றைக்கு கூட ஏதோ சம்திங் எக்ஸாம் போல அந்த ஸ்கூல் பசங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க ஃபீஸ் கட்டாத மாணவர்கள்லாம். ஸோ வந்துட்டு இதுதான் இந்த வீடியோக்கான ஒரு இன்ட்ரோவே. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீஸ் கட்டலைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்றது ஒரு டாபிக். செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் டாபிக். ஓகேவா, இதுக்கு ஒரு வழி தானே இருக்குன்ற செகண்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இது ஏன் நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இப்போ ஸ்டார்டிங் சொன்னால் தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு புரியும். நான் வந்துட்டு ஃப்ரம் யூகேஜி எல்கேஜி ஸ்டார்டிங் அதில் இருந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். ஓகேவா, ஃப்ரம் யூகேஜிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகே, ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு 12th வரைக்கும் நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கேன் நம்புகிறேன். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபீஸில் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா உட்கார வைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு மற்றவங்களோட தாட் எப்படி தான் இருக்கணும்னா மற்றவங்க அந்த ஸ்கூலோட தாட் என்னவா இருக்கு எனக்கு தெரியாது. பட் வெளியிருந்து பார்க்குறப்ப அவங்க எப்படி இருக்குன்னு தோணுதுன்னா ஃபீஸ் கட்டல, ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுவாங்க அப்படி தான் பண்ணுறோன்ற மாதிரி தாட் அவங்க இருக்கலாம். பட் இதனால என்னென்ன இம்பாக்ட் ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களை நீங்கள் தனியாக இடத்துல உட்கார, அதாவது பிரிக்கிறீங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், இந்த ஜாதினா இங்கே உட்காரணும், அந்த ஜாதினா இங்கே உட்காரணும் நம்ம சொல்லி அதெல்லாமே கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் படத்தில் நம்ம பார்த்து, நான் நேரில் பார்த்ததில்லை, அதனால படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே தாங்க. ஆனால் இந்த ஜாதி எடுத்துட்டாங்க. காசு இருந்தால் இங்கே இருக்கணும், காசு இல்லாத இங்கே இருக்கணும். அதாவது காசு மீன்ஸ் ஃபீஸ் தான். ஸோ மற்ற எங்கே வருது, காசுக்கு தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ வந்து அந்த பையனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்களா, ஃபீஸ் நம்ம அப்பாவால் நம்ம குடும்பத்தால் கட்ட முடியல, ஸோ நம்ம வெளியே உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ காசு இல்லைன்னா இப்படி தான் நம்ம நடத்துவாங்களா அப்படி ஒரு மென்டாலிட்டி. அந்த இடத்துல அவனுடைய எண்ணங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி இருப்பாங்க, அத்தனை பேர் முன்னாடி எழுந்து வெளியே வாங்க அப்படின்றப்ப அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அத்தனை பேர் முன்னாடி பார்க்குறப்ப ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த இடத்துல அந்த பசங்களோ பொண்ணுங்களோ அந்த மாணவர்களோ எப்படி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் ஃபீல் ரொம்ப பேட். எனக்கு எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ நான் வேண்டிட்டு இருப்பேன் வந்துட்டு ஐயோ இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்குது, நாளைக்கு உங்களுக்கு குறையக்கூடாது, அப்படியே இருந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுல ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்தப்ப அதே மாதிரி தான் அந்த பசங்க மனசுலையும் எனக்கு புரியல. ஸ்கூல்ஸில் இது வந்து பாண்டிச்சேரின்னு சொல்ல விரும்பல, தமிழ்நாடு கூட இருக்கலாம், இல்லை இந்தியாவில் தெரியல. நான் வந்து தமிழ் பேச தமிழ்நாடு வந்து சொல்கிறானே. ஓகேவா, ஏன்னா இது ஒரு ஸ்கூலில் தான் நாங்கள் ஒரு ஸ்கூலை மட்டும் நான் சுற்றி காட்டியிருக்கேன், இந்த ஸ்கூல் தாண்டான்னு. பட் இது ஒரு ஸ்கூல் இல்லை, நிறையா ப்ரைவேட் ஸ்கூல், எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் சொல்ல முடியல. சில ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப முட்டி போட வைப்பாங்க, பென்சில் நிற்க சொல்லுவாங்க, கை தூக்க சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அந்த பசங்களோட மென்டாலிட்டி எப்படிங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கூல், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கல்வியை கற்றுத்தர இடம் எப்படி இருக்கணும், மாரல் எல்லாமே, சோசியல் ஹியூமானிட்டி எல்லாமே கற்றுத்தர ஒரு ஸ்கூல் இன்னைக்கு காசு இருந்தால் இரு, காசு இல்லைன்னா வெளியே போகிற ஸ்கூலாக மாறுமா? எனக்கு சீரியஸாக தெரியல. இன்னொரு மென்டாலிட்டி பசங்க மனசு கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ காசு இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூலு, காசு இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் போல. அதனால தான் இருந்தது அவர்கிட்ட இன்டெரக்டாக வந்துட்டு பசங்க மனசுக்கு கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மூல காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் தான். ஏன்னா
ஆனால் அது அவங்களோட பிஸ்னஸ். ஒரு இது வந்துட்டு ஒரு எத்திக்கலாக பார்த்தோன்னா ஓகே ஃபைன். பட் இது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட பிஸ்னஸ். இப்போ நம்மளே ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அவங்களும் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏன்னா நம்பிக்கையில் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பே பண்ணணும் அவங்களுக்கு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபீஸ் வாங்க முடியும் அப்படின்றது அது ஒரு பிஸ்னஸ். அதுவும் அவங்க அந்த சைடில் பிஸ்னஸ் சைடில் பண்ணுறப்ப அது ஒரு கரெக்டான விஷயம். ஆனால் எஜுகேஷன் பிஸ்னஸாக பண்ணாதீங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு சில ஸ்கூல்லாம் சில ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இருக்குதுங்க, நல்லா எனக்கு பேர் தெரியல சீரியஸாகவே. அவங்க எப்படின்னா வந்துட்டு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. என்ன சொல்கிறது, இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்குற சென்னையில் எனக்கு பாண்டிச்சேரியில் டொனேஷன் இருக்கான்னு தெரியல, நமக்கும் உங்களுக்கு வந்ததில்லை தெரியாது. பட் பாண்டிச்சேரியில் சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாயின் பண்ணுறது டொனேஷன் ஃபீஸ். இது டொனேஷன் என்ன, அனாதைக்கு எதை கொடுக்க போறீங்களா, ஆசிரமத்துக்கு எதை கொடுக்க போறீங்களா, இல்லை அந்த ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறோம் டொனேஷன், அப்புறம் வந்துட்டு சீட்டு கிடைக்கும். என்ன மீனிங் இது ஒன்றுமே புரியல. டொனேஷன் ஃபீஸு இல்லை, இதனால தான் ஒவ்வொரு குழந்தைகளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, படிப்பு கரெக்டான இடத்துல சேர மாட்டுது. அதனால தான், ஓகேவா? ஸோ இதுக்காக வந்துட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக இப்போ வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் பசங்க மனசில் ஒரு இது மட்டும் வைக்காதீங்க, காசு இருந்தால் தான் படிப்புன்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் இது பண்ணாதீங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னால் அதில் சம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா வந்து ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறாங்க, அதாவது மெரிட்டோ இது சம்திங் வந்துட்டு என்ன சொல்கிறது, சேலரி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீயாகவே சில ப்ரைவேட் ஸ்கூலாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டோட இது இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் நிறைய ஸ்கூல் இருக்குது, ஏன்னா என் ஸ்கூல்லையும் இருக்குது ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிற அந்த ஒரு இதுவும் என் ஸ்கூல்லையும் இருக்குது, நான் படித்த ஸ்கூலில் இருந்தது, ஓகேவா? ஸோ அதனால சொல்லுவாங்க மேபி இருக்கலாம். எஜுகேஷன் செகண்ட் டாபிக். எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான் கண்டிப்பாக. அது வந்து நம்ம ஏட்டுடைய ஒரே கண்டிப்பாக சொல்லுவார், பிசி டாக்டர் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் சொல்லிருப்பாரு. நம்ம எஜுகேஷனை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்ல தேவையில்ல. அப்படி உங்களுக்கு தெரியும்னா நம்ம பிசி டாக்டர் சேனலே பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிக்குவேன். நீங்கள் காசு கொடுத்தா அது ப்ரைவேட்டு, காசு கொடுக்கணும்னா கவர்மெண்ட். அதே மாதிரி காசு இருக்கிறவங்க தான் வந்துட்டு ப்ரைவேட்டில் படிக்கணுன்றது, காசு இல்லாதவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட்டில் படிக்கணும். கவர்மெண்ட்ன்றது ஒவ்வொரு முக்கியமான ஏரியா இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சிருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் வச்சிருக்கு. இது வந்துட்டு பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு சேர்த்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ படித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்து பேருக்குன்னு சப்ஜெக்ட் நடத்துவாங்க. இதாப்பா இது சப்ஜெக்டா, சச்சின் பிறந்திருக்கிறா, சச்சின் இங்கிலீஷில் வந்து சச்சின் எஸ்ஏ ஒன்று வந்து டென்த்தில், ஓகே திஸ் இஸ் எஸ்ஏ, இதில் படிங்க, நீங்கள் புரியல கேளுங்க. ஸோ அவ்வளோதான், டப்பு 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 டாப்பிக்கை முடிச்சுருவாங்க, அந்த சப்ஜெக்டை முடிச்சுருவாங்க, லெசனை முடிச்சுருவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. ஸோ அதனாலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பேரண்ட்ஸு இருக்கிறாங்க சீரியஸாகவே. இதுதான் ஒரு உண்மை. சரி, அந்த ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்விம்மிங் பூல், ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட்டு, பிளா பிளா பிளான்னு. என்னோட ஸ்கூலில் இங்கே என்னுடைய ஜிவான ஸ்கூலில் ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, நாங்கள் நிறைய கப் அடிச்சிருக்கு. நான் இல்லை, என் ஸ்கூல் வந்து நிறைய கப் அடிச்சிருக்கு, நிறைய விஷயம் பண்ணுது. ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, வாலிபால், என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கோ இது எல்லாமே எங்கள் ஸ்கூலில் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் நான் வாங்கினதால என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கூட ப்ளேஸ் ஆகிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்கன்னா வந்துட்டு மேலே லெவலில் போகிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தெரியும், என்ன நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க எனக்கு தெரியுது. பட் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், என் கூட படித்தவங்க வந்து என் சீனியர்ஸ் வரைக்கும் எனக்கு நிறைய பேர் தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பெருமையாக சொல்கிறேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் அவன் எம்ப்ளாயாக இருக்கேன், ஓகேவா? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இயரிங் நான் வாங்குறேன், ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன். என் ஃப்ரெண்டு தாமரன் ஒரு பையன், அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான், ஓகேவா? இன்னைக்கு அவன் வெட்டினரி டாக்டராக இருக்கான் ஃபர்ஸ்ட். அப்போ என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க வந்து அவனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பேர் வசந்த், ஓகேவா? அவன் இன்னைக்கு வந்து டென்டல் டாக்டராக இருக்கான். அதே மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல எம்என்சி கம்பெனியில் இருக்கிறாங்க, ஓகேவா? இன்னைக்கு ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பையன் படித்து யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறான்னா அதை இத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஆனால் அந்த பையன் நான் தான். இந்த மாதிரி பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாழ்ந்தவங்க சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகேவா? நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என் கூட படித்தவங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நிறையா பேருங்க சும்மா வேற விட்டுறதுனால இல்லை, ஒவ்வொரு பேர் அப்படி காலேஜில் பார்க்குறப்ப இவன் அந்த கம்பெனியில் இருக்கிறான், இவன் இந்த கம்பெனியில் இருக்கிறான், இவங்க எல்லாம் செம்மையாக இது பண்ணுறானுங்கன்னு சொல்லலாம். ஸோ விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தப்பு இல்லை, ஓகே? இது எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறல உங்களுக்கு கதையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் ஹியூமானிட்டி, பசங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறும், நீங்கள் ஒருத்தர் ஒதுக்குறப்ப எப்படி மாறுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் ஒதுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு சம்திங் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு கொண்டு போங்க. இது எப்படி வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம், ஃபீஸ் இல்லாதவங்களும் எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணலான்றது ஒரு பிளான் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
பசங்களை ஒதுக்காதீங்க, பசங்க பொண்ணுங்க யாரையும் ஒதுக்காதீங்க. ஓகே, ஃபீஸ் கட்டணுன்ட்டு அதெல்லாம் என்னோட தாட் ஒன்று. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட காசு இருக்கிறாங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்துருங்க. ஓகேவா? இப்போ காசு இல்லாதவங்க தான் படிக்கணுன்றது இல்லை, காசு இருக்கிறவங்க படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு ஸ்கூல், ஒரு எஜுகேஷன். ஸோ எல்லாருமே படிக்கிறது. ஓகேவா? இதில் வந்து காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லை, எல்லாருமே படிக்கிறது. ஓகே, இந்த ஜாதி அந்த ஜாதி கேஸ்டே இல்லை, எவ்ரி ஒன் படிக்கிறது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ப்ளீஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் வெசஸ் கொண்டு போல யாரையும் ஒதுக்காதீங்க, பசங்களை ஒதுக்காதீங்க. பட் வெளிநாட்டுலலாம் பார்த்தோன்னா வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க சேர்ப்பாங்களே. அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் இந்தியா, கவர்மெண்ட் ஸ்கூலை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கறது, பிரைவேட் ஸ்கூலை வந்துட்டு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். யார் பண்ணி நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதோ இல்லை எதுவும் பண்ணுறதோ இல்லை. ஓகேவா? ஸோ மனசில் பட்டது எனக்கு தோணணும்னு சொல்லிச்சு, பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால பேசுகிறேன். ஏன்னா நானும் உட்காந்துக்கிறேன், அந்த வழியில் இருந்து எனக்கு தெரியும். ஆனால் அந்த வழி அந்த வேதனையை நான் வந்துட்டு அவன் பாசிட்டிவாக நான் கொண்டு போயிட்டேன். மேபி சில பேர் அந்த குழந்தைங்க வந்து நெகட்டிவாக கொண்டு போனால் அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன்னா அந்த குழந்தைங்கள வளர்ச்சிக்கு முக்கியமானது குடும்பம் மட்டும் இல்லை, ஸ்கூலாகவே அந்த இடமும் தான். அந்த ஸ்கூல் தான் அந்த குழந்தைய ஒரு நல்ல விதமாக கொண்டு போகிறது. ஸோ அவங்களுக்கு இப்போவே வந்துட்டு தப்பான ஒரு விஷயத்தை கற்றுறாதீங்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இது உங்களுக்கு நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.